அரசியலே தெரியாத சீமானுக்கு தெரியுமா? எல்லா சிலையும் உடைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவோ தவறுகள் இருக்குது. இல்ல அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய தடவை முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் போய் சிலையெல்லாம் உடைக்க சொல்றதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் பேசுறாரு. எல்லாமே பார்த்து எப்படி பண்ணா அவரு சீமான் எல்லா சிலையும் உடைக்கிறேன். கலைஞர் சிலை உடைக்கிறேன். நடு ரோட்ல நின்றா லாரி அடிச்சுட்டு போயிடுவேன். இவருக்கு இதே தான் வேலையா? வேற எதுவுமே பேச தெரியாது அவருக்கு. ஒண்ணு உடைக்கணும், இல்லைன்னா லாரியை விட்டு ஏத்தணும். இதுதான் பேச தெரியுமா? ஒரு அரசியலுக்கான ஒரு பேச்சு வார்த்தையா அவர்கிட்ட சரி கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவோ தவறுகள் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்காக சிலைகளை உடைக்கிறதுனால எந்த இதுவும் நியாயப்படுத்த முடியாது. உண்மையா இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாத பேசிட்டு கிடக்குறான். தப்புதான் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அரசியலே தெரியாத சீமானுக்கு தெரியுமா? இப்படி அரசியலே பற்றி தெரியாது. இப்போ வந்துக்கிறான். அவங்களாம் எத்தனை வருஷம் இருக்காரு. கலைஞர் இங்கே முன்னாடி. இல்ல அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கலைஞருங்கிறது ஒரு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட தலைவர்கள ஒரு முக்கியமானவர். அவர் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, வாரிசு அதன் மாதிரிலாம் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான தலைவர். வேற மாதிரி கொண்டு போகலாம், அவர் வேற மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நாட்டில் நிறைய தடவை முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் போய் சிலையெல்லாம் உடைக்க சொல்றதெல்லாம் அதெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் பேசுறாரு. எல்லாமே பார்த்து எப்படி பண்ணா எது நடைமுறை கொண்டு வரணும்னு தெரியல. அவர் வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுவார், எது பண்ணுவார். அவர் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவரு சீமான் தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சிலைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு வரலாறு. அதை ஏன் இவர் உடைக்க நினைக்கிறாரு? இல்லை, ஒரு தலைவரோட சிலை எப்போது உடைக்கவங்கிறது நம்ம அநியாயம் தான் சொல்ல முடியும், இன்னும் நியாயம் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட சிலை அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்போ இவ உடைக்கிறதுனா இவருக்கு ரூல்ஸ் கிடையாதுல்ல. ஓகே, இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பேசுவார், பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்லலாம், பட் செய்யலாம் முடியாது. செஞ்சால் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துடும். அரசியல் ஒன்று ஃபர்ஸ்ட் நிக்கணும்னா எப்படி பேசணும்ட்டு கத்துக்கிட்டு அவரை பேச சொல்லு. இல்லை அது தவிர கண்டிக்கத்தக்கது தான். யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்க. யாரையும் திறந்தாழ்த்தி பேசுறதோ நான் தான் இல்லைங்கிறது சொல்லக்கூடாது. நீ நான் அது பண்ணிடலாம் இது பண்ண முடியாது. நீ இனிமேல எத்தனை வருஷம் சீமாலாம் லைன்ல வர முடியாது. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அவரு இருந்த அந்த ஒரு 2 வருஷம் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனோட இதை விட இப்போ கொஞ்சம் இறங்கின்னு வருது. அவரோட இறங்கும் முகமா இருக்கு. என்னன்னா யூடியூப்ல ஒரு சிலதெல்லாம் நம்ம பாக்குறோம். அவங்க கட்சி ஆளுங்களா அந்த பிசிறு மஸ் அவர் என்ன பண்ண முடியாது, எது பண்ணாலும் முடியாது. எது பண்ணாலும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியும் இருக்கிற மாதிரி காட்சி வரைக்கும் இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். டென்ஷனாக இருக்கணும், டென்ஷன் சீக்கிரம் எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ பார்த்து இப்போ அதிமுக அவ்வளோவா பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் பிகஸ்ட் வரணும்னு சொல்லி யோசிப்பார். அவருக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒன்று டிஎம்கேல வருவார், இல்லைன்னா ஏடிஎம்கேல போவார், இல்லைன்னா இப்போ விஜய் போட்டு தாக்கினுக்கிறாரு. தெரியல, அது அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவ எதுக்கட்சியுமே ஆப்போசிஷன் பேச முடியும். சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் கட்சி ஆளுங்கட்சினா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ எதிர்கட்சிங்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட் தான் பேச முடியும். அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்குலாம் நமக்கு அவர் ஏஜா, அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு அதை படித்தாதான் தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஆனால் தாங்க முன்னேறாம இருக்கிறாங்க. இன்னும் அரசியல் வந்துட்டாங்க. பேச்சு கரெக்டா இருந்தா தாங்க. முதல்ல அவர் கரெக்டா பேச கத்துங்க. அவர் மேல விழுகிற பை எல்லாத்தையும் இது பண்ண சொல்லுங்க, நீக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க சிலையை உடைக்கலாம், மண்டியை உடைக்கலாம், லாரி விட்டு ஏற்றலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால் நம்ம அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சிலையை உடைக்கிறதுனா அது அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கலாக அவங்க பார்ப்பாங்க. அவர் உடைச்சிட்டாருன்னா அவங்க விடுவாங்களா? இல்லை, இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான ஓட்டுகள் டிஎம்கே ஏடிஎம்கே சார்ந்து தான் இருக்குது. இவங்களுக்கு 20, அவங்களுக்கு 25 இப்படி தான். இது கூட்டணி வச்சு தான். இவங்களெல்லாம் சீமானெல்லாம் கூட்டணி எவ்வளோ பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டாலே பண்ண முடியல. அதனால அவர் வரணுனாக்கா அதுக்கான உழைப்பு அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு நம்ம இப்படியே உழைச்சா வரலான்ட்டு பார்க்கலாம். ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லது தான் தமிழ்நாட்டில். கண்டிப்பா வரும். ஆனா இவங்களே வேற எதுவும் வர முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. இவங்க தான் வரணும். அப்படி மிச்சம் வேற எல்லாருமே நான் வந்தேன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜனங்க பார்த்து தான் இது பண்ண முடியும். இல்ல அவர் ரொம்ப நல்ல பேச்சாளர். உண்மையிலே அவரோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பேச்சாளர். பட் அவரை புரிஞ்சிக்க முடியல. அது எப்படின்னா
ஒரு சில நேரத்துல இதே டாபிக் இன்னைக்கு நல்லா பேசியிருப்பார், இதே டாபிக் அது நெகட்டிவா இன்னொரு நாள் பேசுறாரு. அதனால பாத்தீங்கன்னா அதுக்காக எல்லாமே பேசி பேசி தானே மாத்தினாங்க எல்லாரையும். அதனால அது பண்ணலாம், அட்டென்ஷன் சீக்கிங். தெரியல, எது வேணாலும் மாறலாம், ஏதோ நம்ம கையில இல்லை. எங்க எல்லாரும் சொல்றது தானேங்க அவரும் சொல்றாரு, மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னாரு. அதே டைலாக் தான், ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். அது என்ன பண்ண முடியும்? முதல்ல வந்து அரசியல் ரீதியா இல்லாம எந்த ஒரு ரீதியாவும் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யுங்க, இறங்கி செய்யுங்க. ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. வந்தா ஒரு சேஞ்ச் இருக்கலாம். வேஸ்ட்டு இதெல்லாம் சபை தட்டுக்குள்ளே போக முடியாதா? அந்த மாதிரி தான் இப்போ எப்போதுமே பேசக்கூடாது. முதல்ல 10 வருஷமா நான் கேட்பேன் அவரோட ஸ்பீச்சை. பட் இப்போ கொஞ்சம் டைலாமால இருக்கு, என்னடா அது இவரும் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு மொத்தம் இருக்காரு. அது உண்மைதான் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அவரை கெடுத்துக்கிறாருன்னு தான் சொல்லணும். சொல்லுவோம், அதான் தெரியும். மக்கள் முன்னாடியே ஒரு கருத்து இருந்தது அவர் மேல, இப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ என்னோட ஒப்பீனியனே அதுதான். இதுக்கு முன்னாடி வேற ஒப்பீனியன் இருந்தது, இப்போ வேற ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கல மக்கள். கொஞ்சம் கஷ்டம் தான் இப்படிதான். இல்லை அதான் போய் எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், ஏதோ ஃபியூச்சர்ல மாறலாம், இல்லை ஃபியூச்சர்ல மாறாமலே இருக்கலாம். இன்னுமே நம்ம கையில இல்லைல்ல. அதை நம்ம சொல்ல முடியாது, மக்களுடைய இதை பொறுத்து தான். நம்ம அதான் அதுக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. பட் இந்த மாதிரி பேசுறத தவிர்க்க மக்களே உங்களை பார்ப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இப்போ கிடையாது. புரியுதுங்களா? நீங்க இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நாங்க காலத்துக்கும் ரோட்ல தான் வியாபாரம் பண்றோம், ரோட்ல தான் இருக்கிறோம், எல்லாமே பண்றோம். எங்களுக்காக யார் என்ன செஞ்சுக்கிறாங்க? அதை அமைக்கலாம். தமிழக வந்து அமைக்கிறது வந்து, ஏன்னா எவ்வளவு திராவிட கட்சிகளை பார்க்குறப்ப அவர் வர்றது வந்து ஒருத்தரை வந்தா பார்த்து பார்க்கலாம். ஸோ எதுவுமே பெரிய மாற்றம் வருமானு சொல்ல முடியாது. அதே ஏடிஎம்கே இதே டிஎம்கே தான் நம்ம மாரடிக்கணும். ஏதோ இப்ப ஆட்சி நடக்குது, ஏதோ மகளிருக்காக 1000 ரூபாய் போடுறாங்க, சரி அதை நாங்க வாங்கி சாப்பிட்றோம், அதை பத்தி பேசலாம். எங்களுக்காக எந்த கட்சியும் வந்து எதுவுமே செய்யலைங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நாள் சண்டை போட்டுக்குவாங்க, ஒரு நாள் சேர்ந்துக்கலாம். ஆமா, அவர் ட்ரெண்டிங்ல இருக்கணும்ல. அப்பதான் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, அவர் என்ன பேசுனாலே என்ன கேள்வி கேட்கறீங்க, இப்ப நான் பதில் சொல்றேன். ஸோ அவர் ட்ரெண்டிங்ல இருக்க பையன் எல்லாம் அப்புறம் அவர் யாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் கரெக்டா ப்ளே பண்றாரு. நீங்க செய்யுங்க, மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லது செய்யுங்க, அப்புறம் எல்லாரும் ஒண்ணுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வர்றதை பத்தி பேசுவோம். புரியுதுங்களா? எதுவுமே செய்யாம நாங்க வரோம் அரசியல். நீங்க ஏங்க அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு இதுல இருந்தே சுரண்டி எங்களுக்கு கொடுக்கணும்னு பாக்குறீங்க, எங்க கிட்ட இருந்தே சுரண்டி திருப்பி கொடுக்கணும்னு பாக்குறீங்க. உங்க கையில இருக்கிறத முதல்ல கொடுங்க, நாங்க நன்றியோட நடக்கிறோம் உங்களுக்கு. அவ்வளவுதான். அதை ஒருத்தர் தட்டி விடணும். அவங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. அரசியல் வந்து அரசியல் தகுந்த மாதிரி போயிடணும். அதாவது டைரக்டர் இல்லையா, சினிமா இதில் அந்த தான் பேசுவாங்க. என் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி கட்சியிலேயே வரும். அது நம்மள பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். பேசுறது என்டர்டைன்மெண்டா? அஃப்கோர்ஸ் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? அவர் அப்படிதான் ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு இருக்காரு, பண்ணட்டும். ஐ எம் ஹாப்பி.